காதல் வரக்கூடிய மாதம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய மாதம், உறவுகள் திருமண விஷயங்களில் கடினமான பலன்கள் ஏற்கனவே நடந்த மிதுன ராசிக்காரர்கள். 8ஆம் இடத்துல பாருங்க, சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்களோடு அவர் சேர போறார். பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கக்கூடிய தன்மை. கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை தவிர பாக்கிய விஷயங்கள்னு சொல்லுவோம். ஜாம்னு ஜனவரி மாதம் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காத அளவில் தாங்க. அதனால் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 2026 ஜனவரி மாதம், இந்த வருடத்துடைய முதல் மாத பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருட ஆரம்பத்திலேயே இந்த வருஷம் 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை எல்லா இடங்கள்லையும் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மாதத்தின் துவக்கமான ஆரம்ப மாதத்தில் என்ன நிலைமைகள் இருக்குது? மாதத்தின் ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் உச்சம் என்கின்ற நிலைமையில் 10ஆம் இடத்துல அங்கேயும் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறதுனால பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தைரியமாக இருக்கக்கூடிய, எதையும் புத்துணர்ச்சியோடு சமாளிக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுவது போல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகி வலிமையாக சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய உன்னதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அமையுது. பெரிய அளவில் ஒரு சோதனைகள் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி 9, 10ஆம் இடங்கள் ரெண்டுலேயுமே அவர்கள் வலிமையாக ஒரு நல்ல மாற்றத்தில் இருக்கிறதுன்றது பாக்கியங்கள் கிடைப்பதற்கு இது வரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. திருமணம் இந்த வருஷம் கடைசியில் ஆகக்கூடியவர்களுக்கு அதற்கேற்றாற் போல் தை மாதத்தில் ஏதாவது உறுதி, இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் சரியாக நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிதாக ஏதாவது கிளைகள் திறக்கிறது அல்லது வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு வகையில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு பணத்தை வச்சு நான் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், இந்த நிலம் வாங்க போகிறேன், இது மாதிரியான சில விஷயங்களை செய்ய போகிறேன், இதை சரியாக வருமா நினைக்கிறவங்கள எல்லாத்துக்குமே நல்ல விதமாக வரும். ராசியின் 9, 10ஆம் இடங்களோடு பெரும்பான்மையான கிரகங்கள் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 வரிசையாக கிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடத்துல ஆரம்பத்தில் செவ்வாய், அப்புறம் 10ல் இருப்பார், 11ல் ராகு இருப்பார், 12ல் சனி இருப்பார். இந்த பாவகங்கள் வலிமை அடைந்திருப்பதன் மூலமாக எதிலும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. மாதமான இதுதான் எனக்கு வருமானம்னு தெரியலையே, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருந்தாலே அதை சமாளிச்சுக்கலாமே நினைக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்திலிருந்தே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நிலையில் குடும்பத்தில் அமைதிகள் இருக்கக்கூடிய, சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய, செவ்வாயின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், பூமி ஆகிய துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜனவரி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தில் 15 நாட்கள், 10 நாட்களுக்காவது குருவின் பார்வையில், 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். 2, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்க இந்த மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்தில் 3, 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய நிலைமையில், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்திற்கு சுக்கிரன் போகிறார். 9ஆம் பாவகத்தில் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே வலிமையாக இருப்பாங்க.
ஆக 9ஆம் பாவகம் நல்ல விதமாக செயல்பட்டாலே நமக்கு எல்லாமே நம்ம தொட்டது துலங்கக்கூடிய எண்ணங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எதுவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும். ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ, இது வரைக்கும் தடையாக இருந்ததோ, இது நடக்கலை அது நடக்கலை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும், கையில் கிடைக்கும் என்பதற்கான சில ஆதார சம்பவங்கள் ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு தனிச்சிறப்பான ஒரு அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மாணவர்கள் எல்லோருக்குமே, குறிப்பாக +2 படிக்கக்கூடியவர்கள், 10th படிக்கக்கூடியவர்கள், நீட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த காலேஜில் தான் இடம் கிடைக்கணும், இந்த கல்வி தான், இந்த மேற்படிப்பு தான் படிக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே ஏப்ரல் மே மாதத்திற்கு நல்லது நடப்பதற்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பாவகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக தொடர்புகள் எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். ரொம்ப நாளாக அந்த கோவில் குளம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சவங்க காசி யாத்திரை, கயா போன்ற இடங்களுக்கு போகணும், ஏதாவது ஒரு புனித தீர்த்த தலங்களுக்கு போகணும், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற அவதார திருவுருவங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கணும், பிரம்மேந்திரம் மாதிரியான இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு தானம் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்நிலை வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ஜனவரி மாதத்தில் உண்டுங்க. ஜனவரி மாதம் உங்களை நிச்சயமாக கைவிடாத மாதமாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்ததை விட அலுவலகத்தில், ஆஃபீஸில் கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். மேனேஜர் முறைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. இப்பொழுது 8, 9, 10, 11ஆம் பாவங்களில் வரிசையாக இந்த மாதத்திலிருந்து கிரகங்கள் இருக்கிறதுன்றதும் ஒரு நிலையில் எல்லாவற்றையும் சரி கட்ட முடியும் என்கின்ற மாதிரியாக, கடந்த காலங்களில் கோர்ட்டு கேஸ் இருந்தவங்க, பங்காளி சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்க, அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, அம்மாவுக்கு ஒரு மனக்குறை, அம்மாவிற்கு உடல்நலக்குறைவு நன்றாக இல்லை, இந்த மாதிரியான சில விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நன்றாகவே இருக்கக்கூடிய சுபயோக நல்ல மாதங்க இந்த மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி யோக பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் 10-15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் குருவின் பார்வையில் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. நட்புகள், கூட்டு முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கௌரவ மரியாதைலாம் ஜனவரி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிறத சாதிக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் நல்லா பலிக்கும்ன்றதுனால நீங்கள் தான் முயற்சியை பண்ணணும். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் வரக்கூடிய மாதம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய மாதம். கடந்த சில வருடங்களாக ஏதேனும் ஒரு அளவில் பிரேக்கப் ஆகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அஷ்டமச்சனியில் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, காதல் முறிஞ்சு போச்சு, கல்யாணம் பாது வெளியில் நின்றுச்சு, அல்லது கல்யாணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு போய் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன், டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்காதவர்கள், நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, ஒரு பெண்ணை நம்பினேன், ஒரு ஆணை நம்பினேன், அவர்கள் என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு விளையாடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியாக நட்புகள், உறவுகள், திருமண விஷயங்களில் கடினமான பலன்கள் ஏற்கனவே நடந்த மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புதிய நட்பு வரும், புதிய காதல் வரும், புதிய அறிமுகம் வரும், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இதுவரைக்கும் சரி வராத கூட்டு முயற்சிகள் இப்போது பலன் அளிக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு காசு பணம் இந்த வருஷத்துலேருந்தே அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வரும். ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன், பொதுவாகவே புதனுக்கு 2, 5, 8, 11, 12 ஆகிய இடங்கள் நல்ல இடங்கள். 2, 5, 8, 11ன்றது அந்த பணபர ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். பணபர ஸ்தானங்களில் கோச்சார ரீதியாக புத பகவான் வரும் பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வார். 8ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவர்களோடு அவர் சேர போகிறார். அப்போ இந்த அமைப்பில் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்களுடைய பணம் வரக்கூடிய அமைப்பு, நீங்கள் ஏமாந்து விட்ட ஒரு பணம், கைவிடப்பட்ட பணம் கூட வரக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிலைமைகளிலும் மிதனராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், பயணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும்.
ராசிநாதன் வந்து முதல்ல குருவின் பார்வையில் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு, ரெண்டாவது சுக்கிரனோடய அவர் அப்படியே டெவலப் ஆகி போகிறாரு. எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பாராத நன்மைகள், மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட புதிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, வியாபாரிகளுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் விவசாய பெருமக்கள், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை பேருக்குமே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம், அதாவது இந்த மாதம் ஆரம்பமே நல்ல விதமாக தான் அமையுது. 6, 12ஆம் இடங்களில் கிரகங்கள் மொத்தமாக கூடியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்பொழுது 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் ராசியோடு தொடர்பு கொள்வது, ஒரே நேரத்தில் நண்பர்கள் அனைவருமே அப்படியே கேந்திரங்களில் இருக்கிறது. 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 15ஆம் தேதிக்கு முன்பாக சூரியன், செவ்வாய், குரு போன்றவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதுன்றது ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் கொஞ்சம் முயற்சிகளை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருந்தாக வேண்டும் என்பதன் அடிப்படையில் அதனுடைய ஆரம்ப மாதமான முதல் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளை, பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை தவிர பாக்கிய விஷயங்கள்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதத்தில் இருக்கிறதுன்றது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை, அப்பா சொல்ல பேச்சை கேட்க முடியாமல் அல்லது அப்பாவை அம்மாவை கவனிக்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றம், வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய தன்மை, பதவி உயர்விற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை விலகக்கூடிய அமைப்பு, வேலையே போனாலும் இனிமேல் ஒரு நல்ல சம்பளத்தில் கூடுதலாக டபுள் பங்கு சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தங்கம் சார்ந்த, உலோகம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, துத்தநாகம், பித்தளை போன்ற உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கஷ்டம், பண கஷ்டம்லாம் விலகக்கூடிய அமைப்புன்னு ஜாம்னு ஜனவரி மாதம் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காத அளவில் தாங்க இந்த ஜனவரி மாதம் 2026 கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்நிய இன, மத, மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது விரயங்கள் வரும். அவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம உங்கள் இனத்துக்காரர் இல்லாமல் இருப்பார், உங்கள் மதத்துக்காரர் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நாட்டுக்காரர், தமிழ் பேச தெரியாது, யாரையாவது ஒருத்தரை நம்பி டக்குன்னு ஒரு நம்பிக்கை துரோகம் வரக்கூடிய தன்மைகள் மட்டும் சிலருக்கு இருக்குதுங்க. அதனால் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனத்தில் ஏதாவது செலவுகள், விரயங்கள் வரும். ஒரு புது வண்டி வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டியை அப்படியே விற்றுட்டு இன்னொரு வண்டியை வாங்கணும்னு நினைக்கும் போது அதில் ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் பகுதியில் ஒரு 10 நாட்களுக்கு அவங்க வரல இவங்க வரல அப்படின்ற மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்பு முதல் 15 நாட்களுக்கு இருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அப்படியே 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகின்ற தன்மை அட்டகாசமாக இருக்கும்ன்றதுனால பிற்பகுதி 2 வாரங்கள், ஜனவரி மாதத்தின் 3வது வாரமும் 4வது வாரமும் எதையும் சாதிக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நீட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லதுகள் நடக்கப் போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு 5, 6 இடங்களில் எல்லா கிரகங்களும் பெரிய அளவில் கூடியிருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். உங்களுடைய ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்போது முதல்ல குருவின் பார்வையிலையும் அதுக்கப்புறம் அப்படியே இதுலேயும் சுக்கிரனுடைய இணைவிலையும் இருக்கிறார். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதனாகிய சூரியனும் கூட குருவின் பார்வையில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. அட்டமத்து சனி என்பது உங்களுக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காதுன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலேயே அஷ்டமச்சனியின் பாதிப்புகளை இன்னும் உணராமல் தான் இருக்கிறீர்கள். இந்த வருஷம் முழுவே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் இப்போது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். இது தை மாதத்திற்கு அடையாளம். தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, இந்த 3, 6, 11ஆம் இடங்கள் வலிமை அடைஞ்சாலே மிகப்பெரிய யோக பலன்கள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ராசிக்காரன் இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் ஒரு உயர்வானதாகவே இருக்கும் என்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் பட்டிருக்கக்கூடியவர்கள் கடனை இப்படி அடைக்க முடியுமா, அப்படி அடைக்க முடியுமா, இப்படியே நீண்ட காலமாக கடன் இருந்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடனை அடைப்பதற்கு ஏற்றாற்போல் ஒரு முழுமையான இன்கம் மாதம் இது வரும்.
தைரியமாக இந்த டியூவை கட்டிடலாம், அதை கட்டிடலாம், இதை கட்டிடலாம், அல்லது சேர்த்து வச்சு இப்படி கட்டிடலாம், அப்படி கட்டிடலாம்னு ஏதாவது ஒரு வகையில் கடனை அடைப்பதற்கான வழிகள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் அடங்கி இருக்கும். எதிரிகளே நண்பர்களாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட சனியின் வீட்டில் போய் சூரியன் சுக்கிரனோடு சுபத்துவமாக வந்து அமரக்கூடிய அந்த அமைப்பு கடன் நோய் எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகளை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் ஆஸ்பத்திரி செலவுன்ட்டு ஒரு அமௌண்ட்டு 2000 5000 அப்படி தூக்கி எடுத்து வச்சவங்க எல்லாருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்கனால அசுப செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வடக்கு திசையிலிருந்து நல்ல லாபகரமான செய்திகள், வடக்கு திசையை நோக்கிய பயணங்கள்லாம் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நம்ம ஒன்று சொல்கிறத ஒய்ஃப் ஒன்று கேட்குறது, நம்ம சொல்கிறத புருஷன் கேட்க முடியாத நிலமை, என்ன இப்படித்தான் வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரியாக சில சலிப்புத்தன்மை கணவன் மனைவி உறவில் வந்தாலும் கூட அது அப்படியே மாதத்தின் பிற்பகுதியில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் உண்டு. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பார்ட்னர் மட்டும் நம்மளை மட்டும் அப்படி இப்படின்னு கண்ணை காட்டிட்டு நம்ம கஷ்டப்பட பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கூட்டு தொழிலில் இருக்கும். நண்பர்கள் வெட்டி செலவு வைப்பார்கள். சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது நட்புகளுக்குள்ள கசப்புகள் வரும். இதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்க இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 5ஆம் இடங்களில் 4 கிரகங்கள் ராசிநாதன் போன்றவர்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குன்னு சொல்லுவேன். 4, 10ஆம் இடங்களோடு குருவும் புதனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. பொதுவாகவே புத்திசாலியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு போன மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டிசம்பர் மாதம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் கொடுத்தல. அதே மாதிரி தான் ஜனவரி மாதமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். 4, 10ஆம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை அடைகின்ற காரணத்தினால் பட்டம், பதவி, உயர் பதவி போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வர்ற மார்ச் மாதம் நீங்கள் ப்ரொமோஷனில் இருப்பீங்க. அதற்கேற்றாற் போல் சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சிறு தொழில் வைத்திருப்பவர்கள், அதாவது ஒரு சாலையோரம் ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேங்க, பெட்டி கடை வச்சுருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், அன்னாடமாக பிழைச்சாத்தாங்க எனக்கு காசு என்கின்ற மாதிரியாக சிறு தொழில் முனைவோர் அனைவருக்குமே, ஒரு சிறிய வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடம் 11ஆம் இடம் போன்ற இடங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் லாபங்கள் நம்ம நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கிறது. வியாபாரம் குறையாமல் இருக்கிறது. அன்றாடம் வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிம்மதியோடு போகிறதுன்ட்டு ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 பேரும் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்றாருங்களையா, அட்டமாதிபதி போய் உச்சமடைகிறாரே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சுக்கிரனோடு சேர்ந்து பிருகமங்கல யோகம் என்கின்ற அருமையான அமைப்பில் இருக்கிறார். கட்டிடக் கலைஞர்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிடம் சார்ந்த சிறு சிறு தொழிலாளிகள், கொத்தனார், மேஸ்திரி, இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், இவங்க எல்லாத்துக்குமே பெரிய அளவில் நன்மைகள் தை மாதம் பிறந்து முதல் 15 நாட்களுக்குள்ளேயே அட்டகாசமாகவே இருக்கும். பணப்பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்காது. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் கடந்த காலத்தில் கை கொடுக்காத அமைப்பு தை மாதம் ஆரம்பித்த உடனேயே ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டு போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை, குறிப்பாக பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இருந்து வந்த, குழந்தைகள் பேரில் இருந்து வந்த சில மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் இருவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளம் பெண்களுக்கு வேலைகள் கிடைக்காமல் இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே மாறி நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரே. 10ஆம் இடத்துல அவர் இருக்கிறது என்பது தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு கொண்டவர்கள், வாத்தியார்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நிறைவான நல்லவைகளை செய்யக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்கள் இப்போது ரொம்ப வலுவாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வலுவாக உட்காருவார். ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். உங்களுடைய நிலைமை 1க்கு 2ஆக உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதார முன்னேற்றமோ குடும்ப முன்னேற்றமோ இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன்.
அதற்கு கட்டியம் கூறுவது போல, அச்சாரம் கொடுப்பது போல இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தம்பி தங்கைகளின்பால் கொண்டிருந்த கோபங்கள் விலகக்கூடிய அமைப்பு, அவங்க பேரில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது உண்டு. முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே அதற்கான கைட்னஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே அரசு வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை போட்டித் தேர்வுகளில் இன்டர்வியூகளில் மாத ஆரம்பத்திலேயே சக்ஸஸ்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஜனவரி மாதம் ஒரு தினசாவே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. அதற்கப்புறம் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றாரு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். அம்மாவோடு சேர்ந்து இருக்க முடியல, அம்மா வயசாகி போச்சு, சொந்த ஊர்லேயே இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, அல்லது அம்மாவுக்கு மனக்கவலை இருக்குது, அண்ணன் இப்படி தம்பி இப்படி நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுறீங்களடா, நான் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியாக தான் அம்மா பேச்சுக்கள்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் எப்படி மனசு குளிரமோ அந்த மாதிரியாக அவருடைய மனசு கோணாமல் நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளையும் பெரிய அளவில் உண்டுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு ஆகாவோன்னு இருக்குன்றது தான் உண்மை. அது இப்போ இல்லை, வருஷ கடைசியில் தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகள் நடக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு புதிய கிளைகள் ஆரம்பிப்பது, புதிய லெவலில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழிலை நம்பி ஒரு கடன் வாங்கி அதை அடைக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லா தொழில் பண்ணுறவங்க, சமுதாயத்தின் எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல இரட்டிப்பு லாபம், மும்மடங்கு லாபம், 10 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் உண்டு. துளாராசிக்காரர்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி நல்ல விதமாக பலிக்கும். அதிலும் குறிப்பாக இதுவரைக்குமே பங்காளிகளோடு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்தவர்கள், அல்லது காதல் தோல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருந்தவங்க, முதல் கல்யாணம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம், அல்லது கல்யாணமே நடக்கலை வயசு ஏறிக்கிட்டே போகுதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயதிற்கேற்றாற் போல தீர்வுகள், உங்களுக்கான திருப்தியான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். 15ஆம் தேதி வரைக்குமே அவர் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு அப்பவும் சுபத்துவமாக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை மீட்டு தரக்கூடிய, திருப்பி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் இங்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு, அங்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு, அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன், இவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன், அது சரியில்லை இது சரியில்லை, என்ன பண்ணேன்னு தெரில, முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு பேச்சு பேசிட்டேன், நல்லா இருந்த மனுஷங்கிட்ட பகைச்சிக்கிட்டேன், இவரை போய் இப்படி ஆக்கிட்டேன், அவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேன்ற மாதிரி தன்னுடைய முடிவு, தன்னுடைய செய்கையின் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு ரெக்கவர் பண்ணுற விதமாக, அதை அப்படியே மேலெடுத்து வருகின்ற விதமாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போது நான் சொன்ன பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறார். முதல்ல 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை, அப்புறம் 3ஆம் இடத்துல உச்சனாகி சுக்கரனோடு சேர்க்க, பிருகுமங்கல யோகம் குருமங்கல யோகம் ரெண்டும் அபாரமாக செயல்படும். மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், டாக்டராக இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் நடத்தக்கூடியவங்க, எல்லா லெவல்லையும் ஒரு சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்கள், செங்கல் சூளை வச்சுருக்கிறவங்க, கட்டிடம் கட்டக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நல்லாவே இருக்குங்க. உண்மையிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ மாதத்தின் முதல் அமைப்பு என்ன இருக்கும், அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. அம்மா அப்பா மேலே இது வரைக்குமே கொஞ்சம் கோபமாக இருந்தவங்க, ஒரு காதல் விஷயம், ஒரு தொழில் வைக்கிற விஷயம், நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க ஒத்துக்கிட்டா தான், அல்லது அவங்க பணம் கொடுத்தா தான், அல்லது இந்த இடத்த வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, இதை வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் நினச்சா அம்மாவும் அப்பாவும் என்னை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு
தாய் தந்தையருடைய மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்லா ஆகியே ஆகணும். அதற்கான ஃபவுண்டேஷன்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள் அப்படியே முடிவுக்கு வரும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள், சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய தன்மையும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாக பெண் குழந்தைகளின் மீது கொஞ்சம் ஒரு மாதிரியான இதாக இருப்பீங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, ஏதாவது காதலில் வந்து விழுந்துருதா, அல்லது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போகிறாங்களான்ற மாதிரியாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதையும் 15ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 1, 7ஆம் இடங்கள் புனிதத்தை, சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற நிலைமையில் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிக்குது. புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற அமைப்பு, ராசியிலேயே 4 கிரகங்கள் கூடி ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். உங்கள் யோகாதிபதியாகிய செவ்வாய் உச்சத்தை அடைகிறார், பிருகமங்கல யோகத்திலையும் அடைகிறார். இந்த யோகங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எல்லா நிலைமைகளையும் சாந்தமும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் பொருள் வரவும் நினைத்தது கைகூடக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதங்க இந்த மாதம். பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காதுங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. 2024 நீங்கள் இழந்த சில விஷயங்களை இப்போது நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2024 சிலருக்கு கடனாச்சு, சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது, சிலர் ஆழந்தெரியாமல் காலை விட்டுக்கிட்டு போய் அப்படி இப்படி சிக்கினீங்க, நம்பிக்கை துரோகம் நடந்தது, ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாம் இன்னும் தீர்க்க முடியாமல் பகுதி தீர்க்க முடியாமல் இருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த 2026 தீர்க்கிறதுக்கான ஆரம்பத்தை இந்த ஜனவரி மாதத்தில் அப்படியே படிப்படியாக சில சூழல்கள் ஏற்படும், நல்ல அறிமுகங்கள் ஏற்படும். உயர்நிலை அமைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல அரசியல்வாதியோ, அதிகாரம் படைத்தவர், பணக்காரர், செல்வாக்கு சொல்வாக்கு மிக்கவர், யாராவது ஒருவருடைய தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் எல்லாம் இப்போது தனுசு ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வேலை மாற்றம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். வேலையை விட்டுட்டா கூட, வேலையே போனால் கூட இன்னொரு வேலை கண்டிப்பாக நல்ல வேலையாக கிடைக்கும். தொழில் நல்லாயிருக்கும். வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலகுது. கடனை அடைக்க முடியும். சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படும். ஆனால் அந்த புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் கூட அதை வட்டி கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறதுன்னு வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவலைப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே பெரிய அளவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, சிறு குழந்தைகள் நடக்கலை பேசலைன்னு இருந்தவங்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு இருந்தவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் நாங்கள் சொல்லவே மாட்டேன். 40 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொதுவாக ஊர் விட்டு ஊர் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூர்வீகத்தை விட்டு விலகி இருந்து இருக்கிற இடத்துலையே இருக்கலாமா, வேற மறுபடியும் திரும்ப பூர்வீகத்துக்கே போயிடலாமான்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே வீட்டிலேயே நல்லவைகள், வீடு கட்டுறது போன்ற அமைப்புகள், அந்த ஊர்லேயே பிழைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு கனவுகள் பலிதமாகக்கூடிய நீட்டு தேர்வு, மாணவ கண்மணிகளுக்கு 10th +2 எல்லாத்துலேயுமே பெரிய நல்ல மார்க்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்பங்கள் இப்போது ஜனவரியிலேயே தெரியக்கூடிய நல்ல மாதங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 6, 12ஆம் இடங்களோடு கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. சுக்கிரன், புதன், குரு 3 பேருமே 6, 12ஆம் இடங்களோடு இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு 15ஆம் தேதிக்கு பிறகு, மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் உட்காருவாங்க. எப்போவுமே ராசியில் வந்து செவ்வாய் உட்காரான்னு வைங்க, கொஞ்சம் கோப தாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பும் வரும். அப்போ இந்த மாதம் என்ன நடக்கும்? 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே வந்து குருவோட தொடர்பில் இருக்கறனால 12ஆம் இடம் ஆரம்பத்தில் நல்ல விதமாக கை கொடுக்கும். முதல் 15 நாட்களுக்கு டிராவல் இருக்கக்கூடிய தன்மை, பயணங்களின் மூலமாக நன்மைகள், மேன்மைகள், டக்குன்னு வெளியிடங்களிலிருந்து காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் முதல் 15 நாட்களுக்கு நடக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெசார்ட் வச்சுருக்கிறவங்க,
ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான சில விஷயங்கள் வச்சுருக்கக்கூடியவர்கள், திருமணம் தகவல் தொடர்பாளர்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள், நம்ம சுபகாரியங்கள் மங்கள விஷயங்கள், இந்த ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அருமையான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசியில் 4 கிரகங்கள் உட்காருது. செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார். என்ன நடக்கும்? சுறுசுறுப்பாகிடுவீங்க. கடந்த சில காலமாக எதுவுமே நல்லா இல்லையே, நான் இப்படியே தான் போயிடுவேனா, ஒரு 7 வருஷமாக 7.5 சனி போட்டு ஆட்டி படைச்சிருச்சு இல்லையா, என்னால் திருப்பி எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஆரம்பமான முதல் இந்த மாதமே, ஜனவரி மாதமே சுறுசுறுப்பாக அப்படியே டக்குன்னு வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும், ஏன் இந்த நிலைமை நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து படிப்படியாக ரெக்கவர் ஆகி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் பாவகத்தை மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் சுக்கிரனும் பார்க்க போகிறதுனால கடந்த காலத்தில் கல்யாணம் ஆகாதவங்க அல்லது கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க, ஒரு நிலையில் ஒரு ஆணாலும் பெண்ணாலும் சங்கடத்தை அனுபவித்தவர்கள், காதல் தோல்வியை அடைச்சவங்க எல்லாருக்குமே ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு புதிய உறவு, புதிய காதல், புதிய திருமணம் போன்ற அமைப்புகளுக்கான ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது. இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்கெல்லாம் இவரை மாதிரி உண்டா, பழைய மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரியா அப்படின்ற மாதிரியாக எதிலும் மகர ராசிக்காரருடைய ஒரு கருத்தை கேட்டுக்கொள்வோம், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்குன்ற மாதிரியான உங்களுடைய மதிப்பு மரியாதைலாம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நெகட்டிவே இல்லைங்களையா. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக இருந்தவர்களுக்கு கூட அது அப்படியே நல்ல திருப்திகரமாக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்துலேருந்தே அப்படியே உங்களுக்கு வந்துடுதுங்க. மிக மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், இது வரைக்குமே சொல் பலிக்காமல் இருந்தவர்கள், வாக்கு தவறி நடந்தவர்கள் எல்லாருக்குமே தன்னுடைய இமேஜை திருப்பி வாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமுள்ள மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜனவரி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். ஜென்மச்சனியில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவங்க படிப்படியாக ரிலீஸ் ஆவீங்க. ஜனவரி மாதம் இந்த வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை கண்டிப்பாக போடும். மாதத்தின் ஆரம்பத்தில் 5, 11ஆம் இடங்களில் அருமையாக கிரகங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு மாறுது. முதல்ல 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாயை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல பார்ப்பார். சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாயுடைய தசைகள், சூரிய தசை நடந்தாலோ, சுக்கிர தசை நடந்தாலோ, புதன் தசை நடந்தாலோ அல்லது செவ்வாய் தசை நடந்தாலோ, இந்த 4 தசைகள் நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல ஏற்றம் தான். முதல் 15 நாட்களுக்கு அபாரமாக எல்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள், வருமானம் நிறைய வரும். ஆனால் பிற்பகுதி 15 நாள் நல்ல செலவழிப்பீங்க, அவ்வளோதான். காசு தான் செலவு பண்ணுவீங்களே தவிர கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை. பிற்பகுதி 15 நாட்களுக்கு ஆட்டமும் ஓட்டமுமாக இருக்கக்கூடிய, ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஓடினாலும் ஏதாவது ஒரு பலன் இருக்கத்தான் செய்யுது. இந்த ட்ராவல் மூலமாக அந்த ஒரு பலன், அந்த ட்ராவல் மூலமாக இந்த ஒரு பலன், இவரை போய் பார்த்தாலும் இந்த இடத்துல காசு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஓட்டம் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா அனுமதி, பாஸ்போர்ட் அனுமதி, ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்க முடியாமல் அங்கேயே பிஆர் கிடைக்காம, சிட்டிசன்ஷிப் கிடைக்காம, அல்லது அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், அங்கேயே நான் சிக்கலில் கிடக்கிறேன், வேலை போச்சு, இது போச்சு, அது போச்சுன்னு தூர இடங்களில் தமிழ்நாட்டை தாண்டி வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுடைய துயரம், துக்கம், சோம்பல் கூட அப்படியே போயிடும். பெரிய அளவில் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டீங்க. 2025 கொஞ்சம் படுத்தி தான் எடுத்தது ஆரம்பத்திலேயே. ஆனால் அந்த அளவுக்குலாம் இப்போதைக்கு இருக்காது. பெரிய அளவில் மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வந்துவிடும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக வரும். சொத்து பிரச்சனைகள் ஒரு சாதுரியமாக நீங்களே தீர்ப்பீங்க. விட்டு கொடுத்து இறங்கி போவதன் மூலமாக சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அண்ணன் அக்காள்களிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக கசப்பு உணர்வோடு இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள், என்ன நடந்தாலும் நீரடித்து நீர் விலகாது என்கின்ற விதமாக, என் அண்ணன், என் அக்கா, என் தம்பி, தங்கச்சி என்ற மாதிரியாக ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கும்பத்திற்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஜனவரி மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த மாதம் பெரிய சோதனைகள் எதையும் செய்யாது.
அதுலேயும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க. இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் என்ன நடக்குன்ற ஒரு தெளிவுகள், தீர்மானங்கள், தீர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 4 10ஆம் இடங்களோடு 5 கிரகங்கள் ஒரு மாத ஆரம்பத்தில் சேர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியான 2 9 கூடியவர் 11ஆம் இடத்துல வர்றார். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 பேரும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கொடுத்து வச்ச மனுஷன் நீங்கள். முதல்ல 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதும் நல்லது. 15 நாளுக்கு பிறகு 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் மாறுறதும் யோகம். செவ்வாய் குருமங்கல யோகத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் அப்படியே பிருகமங்கல யோகத்திலையும் வர்றார். ஆக செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால பணவரவுகள் இருக்கும். எதுலேயும் ஒரு நன்மைகள் இருக்கும். தைரியம் நல்லா இருக்கும். வருமானத்தில் எந்த விதமான குறைவுகள் இருக்காது. எல்லாவற்றையும் விட மேலாக அண்ணன் தம்பி உறவுகள், அக்கால் தங்கை உறவுகள்லாம் கொஞ்சம் கசப்பாக இருந்ததெல்லாம் இப்போதைக்கு தீர ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் கை கொடுத்து உதவக்கூடிய தன்மை, உறவின் மூலமாக எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆகவே பெரிய அளவில் சோகங்கள், சுமைகள் ஒரு மாதிரியாக இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பிற்பகுதியில் சில கஷ்டங்கள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கொஞ்சம் மன அழுத்தம்லாம் அப்படியே தீர்றதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. குறிப்பாக கணவன், மனைவி, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொண்டிருந்தவர்கள், காதலன் காதலி உறவுகள், நட்பு உறவுகளில் இப்படி ஏமாற்றிட்டானே, அப்படி ஏமாற்றிட்டானே, ஃப்ரெண்டுன்னு காசு கொடுத்தோம், அல்லது நம்முடைய லவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கலில் கொண்டு வந்து விட்டுட்டாருன்ட்டு அடுத்தவர் செய்த துரோகத்தின் காரணமாக கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சில தீர்வுகள், தெளிவுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வழக்கம் போல் சொல்லுவேன், மீனராசிக்காரர்களில் 50 வயசுக்கு மேற்பட்ட வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதுமே அட்டகாசமாக இருக்கக்கூடிய தன்மைகள், அற்புதமான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எதுலேயும் பெரிய அளவில் அவங்களுக்கு சோதனைகள் இருக்காது. 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குரு பார்வை இருப்பது, 11ஆம் இடத்துல சுக்கிரனுடைய இருப்பு வருவது, சூரியன் செவ்வாய் இவர்கள் இருவரும் 10 11ஆம் இடங்களில் பாவர்கள் இருவரும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது உண்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனி இளைஞர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தையும், பெரியவர்களுக்கு சற்று விரயங்கள், செலவுகளை கொடுக்கும். பொருள் வரவு, வீட்டுக்கு பொருள் வாங்குறது, வீடு வாங்குறது, காடு வாங்குறது, கார் வாங்குறது, இப்படி தான் கொண்டு போகும். ஆக 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி, ஆதாயம் போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் சந்தோஷ, நிம்மதி, குடும்பத்திற்கு தேவையான பொருள் வாங்குதல் போன்ற அமைப்புகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக மன கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு. ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால் எதையும் வச்சிடாதீங்க. யாரையும் நம்ப தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பட்ட அந்தந்த காரகத்துவங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம் இருக்கும். ஆயினும் இளைய பருவத்தினருக்கு இப்போது கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான்றதை அடிக்கடி சொல்லுவேன். பெரிய சுமைகள் எதுவும் இருக்காதுங்க. பெரும்பாலான கிரகங்கள், ஜன்மச்சனியை தவிர பெரும்பாலான கிரகங்கள் நல்லாவே இருக்குது. ஆகவே எதையும் சமாளிக்கும், சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும். இப்போது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.